ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி உங்கள் கூட நான் ஒரு 2 டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விக்கல் நிறைய பேருக்கு விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, கண்டினியூஸாக. ஸோ அதுக்கு நிறைய தண்ணி குடிப்பாங்க. அப்படி தண்ணி குடித்தாலும் அந்த விக்கல் உடனே ஸ்டாப்பே ஆகாது. ஸோ அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் இதனால் டென்ஷன் கூட ஆவாங்க. ஸோ என்னடா இது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு 2 டிப் இமீடியட்டாக அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே ஏலக்காய் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ஏலக்காய் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி அதில் ஏகப்பட்ட சத்துக்கள் கூட இருக்குது. ஸோ இந்த ஏலக்காவை பார்த்திங்க அப்படின்னா, அதை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த விக்கலுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 4லேருந்து ஒரு 5 ஏலக்காய், ஒரு டம்ளர் தண்ணிக்கு 4லேருந்து 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு அதில் இந்த இடித்து வச்சுருந்த ஏலக்காய் 4லேருந்து 5 ஏலக்காவை போட்டு அது நல்லா கொதித்த உடனே அந்த தண்ணியை அப்படியே சூடாக குடிக்கக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து குடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா விக்கல் உடனே ஸ்டாப் ஆகிடும். இது இமீடியட்டாக நிறுத்துறதுக்குரிய ப்ராசஸ் தான். ஆனால் இதெல்லாம் செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும்போது எவ்வளவோ தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம், அது ஸ்டாப் ஆகலை. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக விக்கல் இமீடியட்டாக ஸ்டாப் ஆயிரும். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான். இந்த ஏலக்காவை ஒரு டம்ளர் தண்ணியில் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சு குடிச்சிட்டிங்க அப்படின்னா விக்கல் ஸ்டாப் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் எந்த ப்ராசஸுமே இல்லை. ஸோ செகண்ட் டிப் என்னென்னா, இப்போது எல்லார் வீட்லேயுமே ஒயிட் சுகர் இருக்கும் இல்லையா. ஸோ ஒயிட் சுகர் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. விக்கல் வந்துக்கிட்டே இருக்கிற டயத்தில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வாயில் அப்படியே போட்டு நல்லா அப்படியே சுவைச்சி சாப்பிடுவோன்னு சொல்லிடுறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா விக்கல் இமீடியட்டாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் ஸோ இந்த மாதிரி விக்கல் வர டயத்தில் போய் ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா விக்கல் இமீடியட்டாக ஸ்டாப் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.